தந்தை, மகன், தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமீன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் தனிமையாக இல்லை, மாறாக ஆண்டவரின் கிருபை நமக்கு உதவி செய்ய நம்மை தேடி வருகின்றது என்று இன்று முதலாவது வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசித்தோம். இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாக்கி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய இயேசு வல்லவர் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எந்த குற்றம் எந்த தீங்கு செய்யாமல் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு நம்முடைய சார்பில் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின் திருவுளத்தை கீழ்ப்படிந்து நடந்தார். ஆகவே மனிதனின் நன்றி கெட்ட தன்மை மற்றும் பிறருக்கு நாம் நல்லது செய்தாலும் அவர் நமக்கு காட்டுகின்ற பகைமை, இந்த அனைத்துமே ஆண்டவருக்கு புரியும். நம்முடைய கண்ணீர், கவலை, பிரச்சனை ஆண்டவருக்கு புரியும். நம்முடைய சோதனைகள், பாவ சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு புரியும். ஆகவே நாம் அவரில் நம்பிக்கையோடு கேட்டால் நமக்கு தேவையான உடல் சௌக்கியத்தையும் உள் சௌக்கியத்தையும் அளிக்க ஆண்டவர் வல்லமை பெற்றவர். இதுவே தான் நாம் கேட்டோம். அன்னை மரியாவுக்கு கபிரியேல் தூதர் கூறியது, ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று. ஆகவே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் வருகின்ற சோதனைகளில், துன்பங்களில் நம் ஆண்டவருக்கே கீழ்ப்படிந்து அவருடைய உதவியை பெற்று அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வளர தேவையான வல்லமைக்காக நாம் ஆண்டவரிடம் பக்தியோடு ஜெபிப்போம். தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாடும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசிர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, உள்ளத்துக்குள் என்னை வைத்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உள்ளத்துக்குள் என்னை வைத்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? அன்பு நிறைவேதோ உம்முடைய கிருபையால்
நம்மை நம்முடைய பாவத்திலாலும் நம்முடைய இருள் வாழ்க்கையிலாலும் வழிநடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ ஆண்டவரே, நாள்தோறும் நீர் நம்மோடு இருக்கின்ற கடவுள் இம்மானுவேல் நம்முடைய துன்பங்களில், நம்முடைய கண்ணீர் பிரச்சனைகளில், நம்முடைய குழப்பங்களில், நம்முடைய சந்தேகங்களில், நம்முடைய சம்சயத்தில் நீர் நம்மோடு இருக்கின்றீர் என்கின்ற அந்த உண்மையை நாம் உணர்ந்து நாள்தோறும் உம்முடைய பாதையில் செல்கின்ற வல்லமை நமக்கு அளிக்குமாறு உம்முடைய இறை இறக்கத்தை கெஞ்சி மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம்மை ஆஸ்வதிப்பராக. ஆமென்.